பிரைஸ்ல எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நிச்சயமாவே ஆண்டவருக்குள்ள நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இந்த உலகத்துல யாராவது நம்மளுக்கு கைய கொடுத்தோ அல்லது ஆறுதலான 4 வார்த்தையை சொல்லியோ நம்மளை பலப்படுத்துறதுக்கு, நம்மள கண்ணீரை துடைக்கிறதுக்கு, நம்ம கவலைகளை மனசார கேட்டுட்டு அதுக்கான கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தானே நம்ம யோசிக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு விதத்துல பாசத்துக்காக ஏங்குறோம். தனிமையில இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக கடினமான சூழ்நிலைகள் இன்றைக்கும் இருக்கு. உங்க வாழ்க்கையும் தனிமையில இருந்து கற்ற நிச்சயமா என்ன செய்வாரு, மாற்றுவார் என்று நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, 38 வருஷமா வியாதியா கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, இந்த உலகத்துல அவர் 38 வருஷமா வியாதியா கிடக்கிறாரு. ஆனா பாக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. குடும்பங்கள் ஒரு வேளை வச்சிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தனிமையின் வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருந்திருக்கலாம், வேதனையோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு. ஏன் இந்த உலகத்துல எல்லாரும் சுகமாயிட்டு போயிருக்காங்க, ஆனா நான் 38 வருஷமா இந்த இடத்துலயே இருக்கிறேனே, என்னோட கண்ணீரை யாராவது பார்த்தா நல்லா இருக்குமேன்னு அந்த மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கலாம். பாருங்க, அவர்கிட்ட போய், அந்த மனுஷகிட்ட போய் இயேசு நீ சுகமாக வேண்டும் என்று படுத்திருக்கிறதை கண்டு, வெகு நாளா அவங்க படுத்திருக்காங்க அவரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஏசப்பா சொல்றாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. இன்றைக்கு உங்க தனிமைகளில இருந்து விடுபட வேண்டும் என்று நம்புகிறீங்களா, விரும்புறீங்களா? கண்ணீரில இருந்து கற்று மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? துக்கத்திலிருந்து இயேசு உங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நிறைய நாட்கள் துக்கமாய் இருக்கிறத இயேசு கண்டதுனாலே என்னவோ இன்றைக்கு உங்களை தேடி கொண்டு உங்களுடைய அருகில வந்து நிற்கிறார். உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பதற்காக, வேதனையை மாற்றுவதற்காக, கடன் பாரத்தினால யாராவது என்னுடைய கடன் பாரத்தை எனக்கு உதவி செஞ்சா, எனக்கு ஒத்தாசை செஞ்சா, ஒரு வேளை வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து போனா நிச்சயமா ஒரு வாழ்க்கை எனக்கு நிச்சயமா மாறும் அப்படின்னு ஒரு வேளை நீங்க நம்பினீங்கன்னா, நிச்சயமா இயேசு 38 வருஷமா இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை தீர்த்தார், வியாதியை தீர்த்தார், கஷ்டத்தை தீர்த்தார், கண்ணீரை தீர்த்தார், கவலைகளை தீர்த்து வைத்தார். பாருங்க, இன்னைக்கும் இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். 38 வருஷமா இருந்த ஒருவனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்ற முடியும்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கையும் இன்றைக்கு இயேசு மாற்றுகிறவராக உங்கள் அருகில இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல நிச்சயமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா உங்க கஷ்டங்களை மாறி, கண்ணீர்களை மாறி, ஆசீர்வாதம்